ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஹோம் வெஜ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, உப்புமா எல்லா டிஃபனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை தொக்கு எப்படி பண்ணுறது இந்த வீடியோ பார்க்கலாம். வெந்தயக்கீரையே கசக்கும், அந்த தொக்கு பண்ணால் இன்னும் கசக்குங்கிற டவுட்டே வேண்டாம். அதுக்கு உண்டான புளிப்பு, காரம், இனிப்பு, உப்பு எல்லாம் சேர்த்தா சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. வெளியே வச்சே யூஸ் பண்ணலாம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 2 கட்டு வெந்தயக்கீரை இந்த மாதிரி காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் போட்டு நல்லா காய வச்சுட்டேன். ஒரு நல்லா 1/2 hour நல்லா காயட்டும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கடாயில் நல்லா சூடாக இருக்கும்போது இது மாதிரி வதக்கிக்கலாம். இந்த தண்ணியெலாம் இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி வதக்கினதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டுருக்கேன். இதோட கொஞ்சமாக புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி சேர்த்துட்டுருக்கேன், ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டுருக்கேன், வெல்லம் எல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி விடாமல் அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்க வேண்டாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்துட்டுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இவ்வளோ தண்ணி சேர்த்துட்டா போதும். இப்போ நல்லா வதக்கிடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். நல்லா சுருளாக வதங்கட்டும். நம்ம வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. வெந்தயக்கீரையில் நம்ம சப்பாத்தி பண்ணுவோம், இல்லை வெந்தயக்கீரை மசியல் அது மாதிரி தான் பண்ணுவோம். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் தொக்கு. இப்போ நான் வாசனைக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இது வெளியிலே வச்சு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடைசியாக எண்ணெய் சேர்த்துண்டாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் ரைஸ் தான் எடுத்துட்டுருக்கேன். ப்ரௌன் ரைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வெயிட் லாஸ்க்காக. அதனால் நம்ம இந்த தொக்கை சேர்த்து பிசைஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த ரெய்னி சீசன் இல்லையா, நல்லா சுட சுட சாதத்தில் இந்த மாதிரி இந்த தொக்கு போட்டு கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. வெந்தயக்கீரை தொக்கு, அருமையான வெந்தயக்கீரை தொக்கு சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம மை ஹோம் வெஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.